கர்த்தருடைய மகாபரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட தேவன் தந்தறிய இந்த புதிய நாளில் அவர் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் லாசர். இதுவே நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் கடைசியாக தியானிக்கக்கூடிய நபர். நாளிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறோம். ஸோ இந்த லாசரை பற்றி யோவான் 11ஆம் அதிகாரம் 1-44 வசனங்கள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இந்த லாசர் பின்னணி பார்த்தோன்னா, இவர் எருசலேமுக்கு அருகே சுமார் 2 மைல் தொலைவில் உள்ள பெத்தேனியா என்ற ஊரில் லாசரு வாழ்ந்து வந்தார். இவர் மார்த்தாள் மற்றும் மரியாளின் சகோதரர் ஆவார். இயேசு லாசருவின் குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். வேதம் என்ன சொல்றதுன்னா, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று குறிப்பிடுவதன் மூலம் இவர்களது நெருக்கமான நட்பை அறியலாம். லாசர் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல வருந்த நபர் என்னன்னு சொன்னாங்கன்னா, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொன்னாங்களாம். ஸோ அப்படியா இயேசுப்பா அவங்க குடும்பத்தோடு வைத்திருந்த நேசத்தையும் நட்புறவையும் காண முடிகிறது. இவரோட லாசரோட மரணம் குறித்து நமக்கு தெரியும். இயேசுவின் தாமதமும் செய்தி. லாசரு நோய்வாய்ப்பட்டு இருந்தான் என்று அவர் சகோதரிகள் இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள். லாசருவின் நோயை பற்றி கேள்விப்பட்டோம். இயேசு தான் இருந்த இடத்திலேயே இன்னும் 2 நாட்கள் தங்கினார். இது மார்த்தாள் மற்றும் மரியாளுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக இருந்தது. இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கும் தேவகுமாரன் மகிமைப்படுத்துவதற்குமே ஒரு ஏதுவாய் இருந்தது என்று இயேசு கூறினார். இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார். இயேசு நேசிக்கும் ஒரு குடும்பம். ஆனாலும் அவர் அங்கே 2 நாள் தங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இது எல்லாமே தேவனாலும் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு அவரால் ஆல்ரெடி ஒரு முடிவு செய்யப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் நடக்கணும் என்பது அவருடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் இதன் மூலமாக தான் அவருடைய மகிமை வெளிப்பட முடியும். தேவகுமாரனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கே பிதாவானவர் போட்ட திட்டங்களாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. இது அவருடைய சித்தத்தின்படி நடந்தவைகளாக தான் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி அந்த லாசரு நோய்வாய்ப்பட்டதுனாலும் இயேசு அந்த 2 நாள் தண்ணி தாமதமாகியும் லாசரு இறந்ததுனாலையும் என்ன நடந்துச்சுன்னா, உயிர்த்தெழுதலின் அற்புதம் நடந்தது. இயேசு பெத்தேனியாவுக்கு வந்தபோது லாசரு அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகியிருந்ததாம் கல்லறை. ஆனால் இயேசு லாசருவின் கல்லையை மூடி இருந்து கல்லை அகற்ற சொன்னார். அப்போ மார்த்தாள் சொன்னாங்களாம், ஆண்டவரே, இப்பொழுது நான் இறந்து 4 நாட்கள் ஆயிற்று, இப்பொழுது நாடுமே என்று கூறியும் இயேசு விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாராம். அப்போது அது திறந்தாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாருன்னா, பிதாவை நோக்கி ஜெபித்த பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டாராம். அப்பொழுது மரித்த லாசரு கட்டுகளுடனே உயிரோடு வெளியே வந்தார் என்ற ஒரு அற்புதமான சம்பவம் இங்கு நடந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இங்கே நம்ம நினச்சிருக்கலாம், அவர் வியாதியாக இருக்கும்போதே குணப்படுத்திருக்கலாமே, எதுக்காக வரலை, எதுக்காக மரித்த பின்பு, அதுவும் மரித்து 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணப்பட்டு எதுக்கு வரணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்தாலும் இது எல்லாமே ஒரு தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நம்மளால் கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்து குணமாக்கியிருந்தால் வெறும் நோயை குணமாக்கி எப்படி மற்ற நோய்களை குணமாக்கினாரோ அதே போல் ஒரு சாதாரண நோய் அது குணமாயிடுச்சு என்றதோடு நின்று போயிருக்கும். ஆனால் இங்கே உயிர்த்தெழுதலின் அற்புதம் எவ்வளோ பெரிய அற்புதம். அது செத்து 4 நாள் ஆகி 4 நாள் ஆன பின் அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுதலாக இதை நம்ம பார்க்க முடிகிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் இயேசுவை பின்பற்றிருப்பார்கள். அவரை நம்ப தொடங்கி இருப்பார்கள். ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அனுமதிச்சார் என்று பார்க்க முடிகிறது. அந்த 4 நாட்கள் இந்த மாதிரியால் மாத்தாலும் பெரும் துக்கத்தில் இருந்திருப்பாங்க, பெரும் கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே தேவன் ஏன் அனுமதித்தார் என்று பார்க்கும்போது கடவுள் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த 4 நாள் கழித்து அந்த மரித்த லாசர் உயிரோடு வந்திருந்தப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. இயேசுவை முழுமையாக அங்கே உள்ள மக்கள்கள் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க மார்த்தாளே சொல்கிறாங்க, அப்பா செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போகும், நாருமே என்று. ஆனாலும் தேவன் விசுவாசத்தை விடாமல்
இது பண்ணார். விசுவாசத்தை விடாமல் இருக்க சொல்லும்படியாக உத்தரவு செய்தார். அது நிமித்தமாக தான் அவர் அந்த விசுவாசத்தின் பிரகாரம் அவங்க அனுமதிச்சதுனால அந்த கல்லறை திறக்கப்பட்டதன் மூலமாக தான் அப்படி ஒரு அற்புதம் நடந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ மேலும் நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இயேசுவின் மனித தன்மை. லாசரின் மரணத்தையும் சகோதரிகள் துக்கத்தையும் கண்டு இயேசு அழுதாராம். யோவான் 11:35 குறிப்பிட்டுள்ளது. இது துயரப்படுவர்கள் மீது அவர் கொண்டுள்ள ஆழமான இரக்கத்தை காட்டுகிறது. ஏசப்பாக்கு தெரியும் நான் உயிர்ப்பிக்க போகிறோம்னு. ஆனாலும் அவர்கள் கண்ட துக்கத்தை பார்த்து ஏசப்பாவும் அவர்களோடு துக்கித்து அழுதார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மெசியாவின் அதிகாரம். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு பிரகடனம் செய்தார். மரணத்தின் மீது அவருக்குள்ள அதிகாரத்தை இந்த அற்புதம் உறுதிப்படுத்தியது. தேவ மகிமை. லாசருவின் உயிர்த்தெழுதல் பல யூதர்கள் இயேசுவை மெசியா என்று நம்ப காரணமாக அமைந்திருந்ததை பார்க்க முடிகிறது. பெத்தனியாவின் லாசரு ஒரு உயிருள்ள சாட்சியாக திகழ்ந்தார். அக்கால யூத தலைவன் இயேசுவோடு சேர்ந்து லாசரையும் கொலை செய்ய திட்டமிட்டனர் என்று குறிப்பிடத்தக்கது. யோவான் 12:10-11 வரைக்கும். ஸோ நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த 3 பாடங்களை பார்க்கும்போது ஏசப்பா இந்த லாசருவின் மரணத்தில் அவர்களோடு அவருக்கு தெரியும் அவங்க உயிர்த்தெழுப்பப்படுவார் இவரால். ஆனாலும் அவர்கள் துக்கிக்கிறத அவர் தாங்க முடியாமல் அவரும் துக்கப்பட்டார், இயேசுவும் அழுதார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளோ ஒரு மனம் உருக்கம் உடைய தேவன் தான் அவர் இரக்கமுடையவர் தான் நம்மளோட தேவன். அவர் நம்மளோட சேர்ந்து நம்ம துக்கப்படும்போது நம்ம கண்ணீர் விடும்போது ஏசப்பா சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் மனம் உருக்கம் உடைய தேவன். நம்மள மீது அவ்வளோ உறக்கம் அவர் இரக்கமுடையவராக இருக்கிறார். அவர் உருகுகிற தேவனாக இருப்பார் என்று நம்ம இதில் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அதிகாரம். உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவன் அவர் மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த இடத்துல அவர் நிரூபிப்பது அதிகாரத்தை இருக்கிறது என்று நிரூபிப்பதையும் ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடிகிறது. தேவ மகிமை. நான் சொன்ன பிரகாரமாய் அந்த லாசரு உயிர்த்தெழுதலின் மூலமாய் அங்கிருந்த பல யூதர்கள் இயேசுவை பின்பற்றி அவரை பின்பற்ற காரணமாக இருந்ததை இந்த சம்பவம் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனால தான் இது தேவனுடைய சித்தமாய், இது பிதாவுடைய சித்தமாய் ஏன் இருந்ததுன்னா அவர் அப்படியே நோயை குணமாக்காமல் அந்த 4 நாள் மறித்து அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிட்டு அவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் அங்கே இருந்த பல யூதர்கள் அவரை பின்பற்றியதை பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான சம்பவம் நடைபெறணும். இதன் மூலம் பலர் இயேசப்பாவை மெசியாவை பின்பற்ற வேண்டும், பிதாவை பின்பற்ற வேண்டும் என்பதனால தான் இது அனுமதிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஏன் இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது இயேசப்பா இந்த குடும்பத்தின் மீது அதீத அன்பை வைத்திருந்தார், நேசத்தை வைத்திருந்தார். ஸோ அதனால தான் இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த 4 நாட்கள் அவங்க துக்கித்தாலும் ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவித்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நாமும் கூட இன்றைய நாளில் தேவன் நம்மளுக்கு உணர்த்துவது ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு செத்து போனதாய் தோன்றலாம். ஒரு சில காரியங்கள் இது நடக்கவே நடக்காது, இது அவ்வளோதான் என்று நம்ம மனசுக்கு தோணலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார் என்ற ஒரு எண்ணமும் அந்த ஒரு விசுவாசம் நம்ம கையில் இருந்ததுன்னா நிச்சயமாய் தேவன் அனைத்திலும் அதிகாரம் உள்ள தேவன் அவர் செய்வார். அவர் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவை செய்து விட்டார், எது எப்போ நடக்கணும்னு. நம்மளோட விசுவாசத்தை தான் அவர் பார்க்கிறார். ஒரு காரியம் நடக்கலை, ஒரு காரியம் அவ்வளோதான் முடிந்துச்சு, அவன் அவங்க மாத்தால் சொல்கிறாங்க செத்து 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. ஆனால் விசுவாசத்தை அவர் உணர்த்திய பின்பு அந்த கதவு திறக்கப்பட்டதுனால தான் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது. அதே போல தான் நம்மளுடைய இருதயங்களை திறந்து நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலையை நம்பாமல் நம் தேவனை நம்பும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது எப்படி உள்ள சூழ்நிலையும் தேவன் நம்மளுக்கு மாற்றி தர வல்லவராக இருப்பார் என்பதில் நாம் முழு விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ இன்றைய நாளில் கூட நீங்கள் சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் படி தான் எல்லாமே நடக்கும். அந்த முடிவு நிச்சயமாய் சம்பூர்ணமாக இருக்குமே தவிர நம்மளை
நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற வகையில் இருக்கவே இருக்காது. இன்றைய கொஞ்ச கால துக்கத்தை நம்ம அனுபவித்தோன்னா தேவன் நிரந்தரமான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே, அப்பா இதோ ராஜா, நீர் இன்று நாளில் குழல் ஆசிரியை பற்றி அப்பா தியானிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி அப்பா. அதன் மூலமாய் அப்பா எங்களோட விசுவாசத்தை நாங்கள் அப்பா தகப்பனை விசுவாசத்தை நாங்கள் அப்பா மென்மேலும் அப்பா பண்படுத்தி கொண்டு இருக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா தகப்பனை அன்று நீர் அப்பா அவன் செத்து 4 நாள் ஆயும் அப்பா நீர் உயிர் எழுங்க அப்பா நீர் கிருபை பாராட்டினீர். இன்று எங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் அப்பா, நீர் அனைத்தையும் ஒரு நொடியில் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் அப்பா. நீர் அப்பா நீர் அனுமதித்தது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு தான் ராஜா. இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்று எங்கள் சூழ்நிலையை கண்டு நாங்கள் பயப்படல, எங்கள் வாழ்க்கை போகிற திசையை கண்டு நாங்கள் பயப்படல. ஏன்னால் எங்கள் தேவன் நீர் எங்களோடு இருப்பதனால அப்பா, நீர் எங்களோடு இருப்பதனால அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அதை நீர் அப்பா எங்கள் வாழ்க்கையில் செவ்வனமாய் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கை கரத்தில் இருக்கப்பா, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் எங்களுக்கு முன் சொல்லும் போது, நீர் எங்களோடு இருக்கும் பொழுதுப்பா அப்பா நாங்கள் அப்பா உலகத்தரமான சூழ்நிலைகளையும் அப்பா எதை கண்டும் நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனால் என் தேவன் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி எங்களை எடுத்து செல்ல போகிறேன். இன்றைக்கான துக்கத்தை நாங்கள் அனுபவித்தாலும் என் தேவன் அப்பா நீர் பரிபூர்ண சமாதானத்தின் சந்தோஷத்தின் தர வல்லவராயிருக்கிறேன். எங்களை சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறேன். அப்படியாய் நாங்கள் விசுவாசித்தப்பா உம்மை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நீர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், உலகத்தை அல்ல. ஒரு தேவனை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீதியானவைகளை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க அப்பா. நீரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா தகப்பனும் தாயுமாய் தலைவனுமாய் அப்பா எல்லாமுமாய் இருந்து நீர் வழி நடத்துங்க அப்பா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை ஜீவனால தகப்பனே, ஆமென்.